ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.2ல சாமி முதல் கணக்கு. z ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 இன்ட் ஐ, w ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 3i. இதை பயன்படுத்தி இதனுடைய மதிப்புகளை கேட்டிருக்காங்க செல்லம். முதல் கணக்கு z ப்ளஸ் w ஈக்குவல் டு ப்ளஸ் தான் நான் சாமி குறியை மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு z எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் w எழுதுகிறேன், ஐக்கு நேரம் i எழுதுகிறேன், ப்ளஸ் 3i மைனஸ் 1. குறியை மாற்றக்கூடாது. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். ஒத்த உறுப்புகள் தானே, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் ஒரு ஐ, பெரியனுடைய குறி ப்ளஸ். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் ப்ளஸ் 4. ஓகே, இசட் மைனஸ் ஐ இன்ட்டு டபிள்யூ. இப்போ இசட் அப்படியே எழுதிக்கலாம் சாமி. ஐ இன்ட்டு டபிள்யூ. அப்போ டபிள்யூ எதால் பெருக்கணும்? நம்ம ஐயால் பெருக்கணும். இங்கே எழுதிட்டு சைடில் போட்டுக்கலான்னு. I இன்ட்டு -1 ப்ளஸ் 3i, தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது, அதனால் 2 இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டால் -1 இன்ட்டு ஐ ஓர் ஐ ப்ளஸ் 3 இன்ட்டு ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு -i. ஐ ஸ்கொயரின் மதிப்பு -1. ஓகே, ஸோ -1 ப்ளஸ் 3 பெருக்குனா -3 வருமா? இப்போ இங்கே ஐக்கு நேரம் ஐயை போட்டுக்கலாம், நம்பருக்கு நேரம் நம்பர் போட்டுக்கலாம், -3. ஓகே, மைனஸ் தான் அது, குறிய மாற்றினா மைனஸ் வந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டால் -1i, ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் 8. ஓகே செல்லம். இப்போது 2 இன்ட்டு இசட் எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 இன்ட்டு 5 மைனஸ் 2 இன்ட்டு ஐ ப்ளஸ் 3 இன்ட்டு டபிள்யூவை இதால் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும், -1 ப்ளஸ் 3i ஈக்குவல் டு ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. 2 நம்பர் இருக்கிறதுனால நான் ப்ராக்கெட் போட்டேன் சாமி, நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக பெருக்கி கூட போட்டுக்கலாம். i 2 10 மைனஸ் 2 4 இன்ட்டு ஐ 4i ஈக்குவல் டு 1 3 -3 ப்ளஸ் 3 9 9i. என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டினா என்ன பண்ணக்கூடாது சாமி? குறியை மாற்றக்கூடாது. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 7. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறிப்பிட்டால் ப்ளஸ் 5. எத்தனை ஐ வந்தாலும் ஒரு ஐ தான் போடணும். ஓகே செல்லம். இசட் இன்ட்டு டபிள்யூ. இசட்டினுடைய மதிப்பு 5 மைனஸ் 2 இன்ட்டு ஐ, டபிள்யூனுடைய மதிப்பு -1 ப்ளஸ் 3i. நான் ஈரலக்க எண்களை பெருக்கல் அப்படியே போட்டு காமிக்கிறேன். 5 மைனஸ் 2i -1 ப்ளஸ் 3i. ஒத்தப்பட மைனஸ் மைனஸ், இது பெருக்கணும், இது பெருக்கணும். 4 5 -5 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3 2 6, ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர். ஓகே, பாக்ஸ் குறுக்க பெருக்கிறோம். 3 5 15i, இன்னும் 15 ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ். இங்கே ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 4 2 ஐ, ரெண்டுமே ப்ளஸ், அப்படின்னா போகிறோம் ப்ளஸ் 15 ஐயும் 2 ஐயும் சேர்த்தா 17i. ஐ ஸ்கொயரின் மதிப்பு -1, அதனால் என்ன சாமி பண்ணோம்? -1 -1 பெருக்குனா ரெட்டை மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 5 -5 ப்ளஸ் 17i ப்ளஸ் 6. ஓகே, ஈக்குவல் டு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது நம்பர் 1 தானே, ஒத்த எண்கள் தானே. அப்போ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சு பெரியனு குறிப்பிட்டால் +1. ஸோ +1 ப்ளஸ் 17i. ஓகே செல்லம். இங்கே இசட் ஸ்கொயர், இசட்டை ஸ்கொயர் பண்ணணும். 5 மைனஸ் 2i த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இசட்னுடைய மதிப்பு 5 மைனஸ் 2i இன்ட்டு டபிள்யூனுடைய மதிப்பு -1 ப்ளஸ் 3i ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர் -1 ப்ளஸ் 3i த ஹோல் ஸ்கொயர். இங்கே நீங்கள் இந்த 2 நம்பர் கூட எடுத்துங்க சாமி. இந்த 2 நம்பர் எடுத்துகிட்டு ப்ளஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர், ப்ளஸுக்கு பின்னாடி நம்பர், ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. யாருன்னு பாருங்கள். 5 மைனஸ் 2i பொதுவாக இருக்குது. 2 நம்பராக ப்ராக்கெட் பண்ணோம். ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும் 1 டைம். இது 2லேருந்து ஒரு முறை எடுத்துட்டோம், மீதி ஒரு முறை தான் இருக்குது. 5 மைனஸ் 2i, இங்கே இருக்குது ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 -1. அப்போ இதை எடுத்து பெருக்கலாமா? -2 1 2 -2 ப்ளஸ் 6i. நான் ஷார்ட் ஆக்கிறது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறேன் சாமி. -1 ப்ளஸ் 3 எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 2 முறை போட்டு பெருக்கணும். ஈரலக்க எண்களில் பெருக்கல் தான் சாமி, அப்படியே போட்டுக்கோங்க. 3 3 9, ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 9. 1 1 ப்ளஸ் 1, ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1, குறுக்க பெருக்கிறோம். 1 3 3 -3i, 1 3 3 -3i, மொத்தம் எத்தனை வரும்? -6i வரும்.
ஐ ஸ்கொயர் மதிப்பு -1 அப்போ -9 வருமா? இதனுடைய மதிப்பு -1 × 9 -9 -6i + 1 இது பண்ணால் -8 -6i ப்ளஸ் ஆஃப் -8 -6i. ஓகே சாமி, நல்லா கவனிங்க சாமி. ஐ ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா குறியை மாற்றி போட்டுக்கணும். அதே நம்பர் தான் குறியை மாற்றி போடணும். முன்னாடி கணக்கு பாருங்கள், ஐ ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா குறியை மாற்றி போட்டுக்கணும். அதே நம்பர் தான். ஓகே, அடுத்தது இங்கே 5 - 2i இன்ட்டு ஒத்த உறுப்புகள் அப்படி போயிட்டிங்கன்னா 2 நம்பரும் சேர்ந்து ஒரே நம்பராக மாறப்போகுதுன்னு அர்த்தம் சொல்லலாம். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய நம்பர் சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய நம்பர் குறிப்பிட்டால் 3. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய நம்பர் சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய நம்பர் குறிப்பிட்டால் +4i. இங்கே ப்ளஸ் தானே, அது குறியை மாற்றாத. அப்போ -8 -6i வருது. ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும். அப்போ 5 - 2i 3 + 4i. ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர் 4 2 8 -8. ஐ ஸ்கொயர் வந்து என்ன பண்ண சொன்னால் அதே நம்பர் தான் போகணும். குறியை மாற்றிங்கன்னா +8 வந்துடும். ஓகே, ஐ 3 5 + 15 குறியை குறுக்க பெருக்கி கூட்டணும்னா கட்டணும், கழிக்கணும். ஐ 4 20 + 20 3 2 6 -6. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் +14i. மொத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கோங்க. 15 + 15 + 8 + 23. ஸோ +23 இங்கே இருக்குது. +23 + 14i -8 -6i. ஒத்த உறுப்புகளை ஒன்றா போட்டுங்க. இது மாதிரி ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணெய் சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய எண்ணெய் குறிப்பிட்டால் +18 சரி +15 15 8 தான் 23. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணெய் குறிப்பிட்டால் +8i. ஓகே சாமி, அடுத்து 6வது கணக்கு. z + w தான் ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம z + w கண்டுபிடிச்சிட்டோம் செல்லம். 4 + 1i கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு கணக்கு மட்டும் கேட்டாங்கன்னா தனியாக போகணும் நீங்கள். 4 + 1i தான் ஹோல் ஸ்கொயர். இதனுடைய மதிப்பு ஸ்கொயர் 2 முறை போட்டு பெருக்கலாம். 4 + i 4 + i ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர். நான் ஐ ஸ்கொயர் 1i ஸ்கொயரா 1 தான் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் 4 16 குறுக்க பெருக்கணும். 4 × i 4i + 4 × i 4i + 4iயும் + 4iயும் சேர்த்தா +8i. இப்போ சாமி ஐ ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா +1 வந்துச்சுன்னா -1. ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம் 1 அர்த்தம். ஓகே சாமி, +1 வந்துச்சுன்னா -1. ஏன்னா ஐ ஸ்கொயர் மதிப்பு என்னது நமக்கு -1. ஓகே, அப்போ -1 + 16 + 8i. மொத்த உறுப்புகள் ஒன்றா பார்த்துக்கணும். +15 வந்துருச்சா, +15 + 8i. இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமி. இந்த ஆன்சரை பாருங்கள். அப்போ என்னது z + w த ஹோல் ஸ்கொயர்னாது z ஸ்கொயர் + w ஸ்கொயர் ப்ளஸ் இது மூணுத்தையும் பெருக்கணும்ல 2 × z × w. ஸோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இதுக்குரிய ஷார்ட் தான் இது, இதனுடைய விரிவாக்கம் தான் இது. இது போட்டிங்கன்னா இதை போட வேணாம், இதை போட்டிங்கன்னா இதை போட வேணாம். இதனால் ஒன்று போட்டு ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதணும் சாமி. ஓகே, தேங்க்யூ செல்லம்.